ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஆர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃப்லி எக்ஸாமுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஒன் வேர்ட்ஸு. ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடியமர்ந்தனர். அடுத்து செகண்ட் ஒன், மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது. தேர்ட் ஒன், செல்யூக்கஸ் நிகேட்டரின் தூதுவர் டேஸ். ஃபோர்த் ஒன், தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் டேஸ். ஃபிஃப்த் ஒன், இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் ரோம் லெட்டர், கோடிட்ட இடத்தை நிரப்புக. தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் டேஸ். செவன்த் ஒன், நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. எய்த் ஒன், வளங்களை பயன்படுத்த டேஸ் வளங்களை பாதுகாக்க வேண்டும். அடுத்து நைன்த் ஒன், மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார். அடுத்து 10th ஒன், பௌத்தத்தை நிறுவியவர் டேஸ் ஆவான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் வந்து மேட்சிட்டு ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஏதேனும் 8, அதாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து ஏதாவது 8 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஸோ 4 வேதங்களின் பெயர்களை எழுதுக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். லாஸ்ட் இயரில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21, வேதகால மக்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் யாவை. முதுமக்கள் தாளிகள் என்றால் என்ன. ஜினா என்பதின் பொருள் என்ன. அடுத்து மகத அரச வம்சங்களின் பெயர்களை குறிப்பிடுக. வளங்கள் என்றால் என்ன. 26, கண்டறியப்பட்ட வளங்கள் என்றால் என்ன. 27, இந்திய நாணயத்தின் குறியீட்டின் வடிவத்தை வரையறுக்கவும். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்தது 28, தேசிய இலச்சினையின் அடிப்பாகத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் யாவை. 29, மயில்கள் சரணாலயம் எங்குள்ளது. அடுத்து 30, அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன. 31, சந்தை வரையறை. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து விரிவான விடையில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 32, வேதகால பெண்கள் குறித்து எழுதுக. 33, பௌத்தத்தின் 8 நெறிகளின் பெயர்களை குறிப்பிடுக. 34, மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்களில் ஏதாவது 3 எழுதுக. 35, வளங்களை பாதுகாப்பது எப்படி. 36, தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் குறிப்பன எவை. 37, நீ செய்ய விரும்பும் கடமைகளை பட்டியலிடுக. 38, நகரங்களின் அம்சமாக நீ அறிவனை யாவை. அடுத்து 7th ரோம் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தில் கீழுள்ள இடங்களை குறிக்கவும். ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.